அருள்தாரும் இயேசுவே நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளிலே இயேசுவின் வெற்றி கல்லறை நமக்கு சொல்லும் செய்திகள் என்னும் தலைப்பிலே நாம் தியானிக்க இருக்கின்றோம். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 24 இறை வார்த்தைகள் 1 முதல். வாரத்தின் முதல் நாள் விடியற்காலையிலே தாங்கள் ஆயத்தம் செய்திருந்த நறுமணப் பொருட்களை எடுத்துக்கொண்டு அப்பெண்கள் கல்லறைக்கு சென்றார்கள். கல்லறை வாயிலிலிருந்து கல் புரட்டப்பட்டிருப்பதை கண்டார்கள். அவர்கள் உள்ளே நுழைந்த பொழுது அங்கே ஆண்டவர் இயேசுவின் உடலை காணவில்லை. அதை குறித்து அவர்கள் குழப்பமுற்றார்கள். அப்போது திடீரென மின்னலை போன்று ஒளி வீசும் ஆடை அணிந்த இருவர் அவர்களுக்கு தோன்றினர். இதனால் அப்பெண்கள் அச்சமுற்று தலைகுனிந்து நின்று கொண்டிருந்தனர். அவர்கள் அப்பெண்களை நோக்கி, உயிரோடு இருப்பவரை கல்லறையில் தேடுவதேன்? அவர் இங்கே இல்லை, அவர் உயிருடன் எழுப்பப்பட்டார். கலிலேயாவில் இருக்கும் பொழுது அவர் உங்களுக்கு சொன்னதை நினைவுபடுத்தி கொள்ளுங்கள். மானிட மகன் பாவிகள் கையில் ஒப்புவிக்கப்பட்டு சிலுவையில் அறையப்பட வேண்டும், 3ஆம் நாளில் உயிர் தர வேண்டும் என்றும் சொன்னாரே என்றார்கள். அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை நினைவில் கொண்டு கல்லறையை விட்டு திரும்பி போய் இவை அனைத்தையும் 11 மற்ற அனைவருக்கும் அறிவித்தார்கள். அவர்கள் மகதலா மரியா, யோவன்னா, யாக்கோபின் தாய் மரியா என்பவர்களும் அவர்களோடு இருந்த வேறு சில பெண்களும் ஆவர். அவர்கள் நிகழ்ந்தவற்றை திருத்தூதர்களுக்கு கூறினார்கள். அவர்கள் கூற்று வெறும் பிதற்றலாக தோன்றியதால் திருத்தூதர்கள் அவர்களை நம்பவில்லை. ஆனால் பேதுரு எழுந்து கல்லறைக்கு ஓடினார். அங்கு அவர் குனிந்து பார்த்த பொழுது உடலை சுற்றியிருந்த துணிகள் மட்டுமே இருக்க கண்டார். நிகழ்ந்ததை குறித்து தமக்குள் வியப்புற்றவராய் திரும்பி சென்றார். அன்புக்குரியவர்களே, உயிர்ப்பு பெருவிழா நள்ளிரவு திருப்பலியின் போது மறையுரையாற்றிய அந்த அருட்பணியாளர் இவ்வாறு சொன்னார். இங்கே பாருங்க, உயிர்த்த ஆண்டவருடைய சுரூபத்தை. அந்த உயிர்த்த ஆண்டவர் எவ்வளவு அருளோடு, பொலிவோடு, மகிழ்வோடு, அந்த கலையான முகத்தோடு இருக்கிறார். ஆனால் உங்களுடைய முகங்கள் பார்ப்பதற்கு சோர்ந்து போய் இருக்கின்றன என்று சொன்னார். உடனே முன் வரிசையில் இருந்த ஒரு வயதான தாயார் சொன்னார், ஃபாதர், அவருக்கு என்ன, அவர் வெள்ளிக்கிழமை நல்லா கஷ்டப்பட்டுட்டு 2 நாள் நல்ல ரெஸ்ட்டு, அப்புறம் உயிர் தெளிந்து வந்திருக்கிறார், அவர் ஃப்ரெஷ்ஷாக தான் இருப்பார். நாங்கள் குருத்தோலை ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் சர்ச்சுக்கும் வீட்டுக்குமா அங்கும் இங்கும் போயிட்டு வந்தே நாங்கள் களைச்சி போயிட்டோம், அதனால தான் இப்படி களைப்போடு இருக்கிறோம் என்று சொன்னார். அன்புக்குரியவர்களே, இது ஒரு வேடிக்கையான நிகழ்வாக இருந்தாலும் நாமும் உயிர்த்த ஆண்டவரை போல கலையோடு, பொலிவோடு, அருளோடு இருக்க வேண்டும் என்றால் நாம் ஒன்றே ஒன்றுதான் செய்ய வேண்டும். அது வேற ஒன்றுமில்லை, நம்முடைய பாவங்களிலிருந்து நாம் உயிர் தர வேண்டும். நம்முடைய பழைய தவறுகளிலிருந்து நாம் உயிர் தர வேண்டும். இந்த தவ காலத்திலே, குறிப்பாக புனித வாரத்திலே நாம் பல முடிவுகள் எடுத்திருப்போம். இனி நான் இந்த தவறை செய்யக்கூடாது, இனி இப்படித்தான் வாழ வேண்டும், இப்படியெல்லாம். அதன்படி நாம் புதியவர்களாக வாழ முயற்சி செய்யும் பொழுது எவ்வளவுதான் களைப்பிருந்தாலும், எவ்வளவு பயணங்கள் மத்தியிலும், வேலை பளுவின் மத்தியிலும் நம்மால் சிறப்பாக இயேசுவை போல பொலிவோடு, அருளோடு இருக்க முடியும். பாவமற்றவர்களாக வாழ துவங்கும் பொழுது இயேசுவை போல நாமும் பொலிவோடு இருப்போம். 2 நண்பர்கள் பேசிக்கொள்கிறார்கள், கிறிஸ்தவரும் கிறிஸ்தவர் அல்லாத ஒருவரும். இந்த கிறிஸ்தவர் அல்லாத இன்னொரு சமயத்தை சார்ந்த அந்த நண்பர் சொல்கிறார், நண்பா, எங்களுடைய சமயத்தை தோற்றுவித்தவர் வாழ்ந்து இறந்தார் என்பதனுடைய அடையாளமாக குறிப்பிட்ட ஒரு நகரத்திலே அவருடைய கல்லறை இருக்கிறது. ஆனால் உங்களுடைய நாதர் இயேசு கிறிஸ்து வாழ்ந்ததன் அடையாளமாக
ஒரு கல்லறை கூட இல்லை, ஒரு வெற்று குகைதான் இருக்கிறது என்று அவர் சொன்னார். உடனே இந்த கிறிஸ்தவர் தன்னுடைய நண்பருக்கு இவ்வாறாக பதில் சொன்னார், உங்களுடைய சமயத்தை தோற்றுவித்தவர் வாழ்ந்து இறந்தார் என்பதற்கு அடையாளமாக கல்லறை இருக்கிறது. எங்களுடைய நாதர் இயேசு கிறிஸ்து வாழ்ந்து இறந்து உயிர்த்தார் என்பதனுடைய அடையாளமாக அந்த வெற்று குகை இருக்கிறது, வெற்று கல்லறை இருக்கிறது என்று பதிலளித்தார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவர் வாழ்ந்து இறந்தவர் அல்ல, மாறாக உயிர்த்தவர், வெற்றியின் வீரர். இந்த வெற்று கல்லறை இன்று பல்வேறு விதமான கேள்விகளுக்கு அல்லது குழப்பங்களுக்கு விடை தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. முதலாவதாக, இயேசு இறைமகன் என்று நம்பாதவர்களையும் நம்ப வைத்தது இந்த வெற்று கல்லறை. இறைவாக்கினர்கள் முற்காலத்திலே இறைவாக்கு உரைத்தார்கள். இறைமகன் மெசியா இந்த பூமிக்கு வருவார், அவர் வரும்போது இந்த அறிகுறிகள் தென்படும், அதை வைத்து நீங்கள் மெசியாவை கண்டுணரலாம் என்று சொல்லியிருந்தார்கள். இன்னும் குறிப்பாக இறைமகன் வரும்பொழுது பார்வையற்றவர்கள் பார்வை பெறுவார்கள், கேட்கும் திறனற்றவர்கள் கேட்கும் திறனை பெறுவார்கள், முடவர்கள் நடப்பார்கள், இப்படியெல்லாம் சொல்லியிருந்தார்கள். இவையெல்லாம் இயேசுவின் காலத்தில் நடந்தும் இறைவாக்கினர்கள் சொன்னதை பலர் உணர்ந்து கொள்ளவில்லை. அதே போல திருமுழுக்கு யோவான் வந்தார். நான் மெசியாவை முன்னறிவிக்க அவருடைய பாதையை செம்மைப்படுத்த வந்திருக்கிறேன், அவருடைய மிதியடி வாரை அவிழ்க்கக்கூட எனக்கு தகுதி இல்லை என்று சொன்னார். அதே வேளையிலே மெசியா வந்தபொழுது, இயேசு வந்தபொழுது, இவர்தான் நாம் எதிர்பார்த்திருக்கக்கூடிய மெசியா என்று அவரை சுட்டி காட்டினார். சிலர் நம்பினார்கள், பலர் திருமுழுக்கு யோவானுடைய சான்றையும் நம்பாமல் இருந்தார்கள். இயேசுவே தன்னுடைய போதனைகளிலே நான் தான் இறை மகன், நான் தான் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மெசியா என்று தெள்ளத் தெளிவாக சொன்னார். ஒரு கட்டத்திலே அவர் சொல்கிறார், அன்புக்குரியவர்களே, நீங்கள் என்னுடைய வார்த்தையின் பொருட்டு என்னை நம்பவில்லை என்றாலும் பரவாயில்லை, என்னுடைய செயல்களின் பொருட்டாவது என்னை நம்புங்கள் என்று அவர் சொல்கிறார். அப்படி இருந்தும் பலர் இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்ளவில்லை, அவர் இறைமகன் என்று ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்படி இறைவாக்கினர்கள் சொல்லியும் நம்பாதவர்கள், திருமுழுக்கு யோவானுடைய சான்றையும் நம்பாதவர்கள், இயேசுவனுடைய சான்றையும் நம்பாதவர்கள் பலர் இந்த வெற்று குகையை பார்த்து இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டார்கள். இயேசுவே இறைமகன், இயேசுவே மெசியா என்பதை ஏற்றுக்கொண்டார்கள். ஏனென்றால் இந்த வெற்று குகை இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதனுடைய அடையாளமாக இருக்கிறது. ஆகவே பலரை இயேசுவின் பால் விசுவாசம் கொள்ள வைத்ததாக இந்த வெற்று கல்லறை இருக்கிறது. எப்படி இறைவாக்கினர்கள், திருமுழுக்கு யோவான், இயேசு என்று பல தரப்பினர் இயேசுதான் மெசியா என்று சொன்னபோதும் நம்பாமல் பல யூதர்கள் வாழ்ந்தார்களோ, அதே போல நம்மில் பலர் இன்னும் இருக்கிறார்கள். என்னத்தான் திருமுழுக்கு பெற்றிருந்தாலும், நற்கருணை பெற்றிருந்தாலும், உறுதி பூசுதல் பெற்றிருந்தாலும், எல்லா திருவருட்சாதனங்களையும் முறைப்படி தகுதியோடு பெற்றிருந்தாலும் அகத்திலே நம்பிக்கையற்றவர்களாக வாழ்கிறோம். சடங்கிற்காக, சம்பிரதாயத்திற்காக எல்லாவற்றிலையுமே கலந்து கொள்கிறோம். ஆனால் உள்ளார்ந்த விதத்திலே இயேசுவே ஆண்டவர் என்பதை ஏற்றுக்கொள்ளாமல், இயேசுவே எல்லாவற்றையும் விட மேலானவர் என்பதை ஏற்றுக்கொள்ளாமல் விசுவாசத்தில் தடுமாறி கொண்டிருக்கிறோம். அப்படி தடுமாறி கொண்டிருப்பவர்களுக்கு இந்த வெற்று கல்லறை ஒரு நம்பிக்கையை தருவதாக இருக்கிறது. இந்த வெற்று கல்லறை என்பது இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார், வாழ்ந்தார், இறந்தார், மீண்டும் அவர் வெற்றி வீரராக உயிர்த்தெழுந்து விண்ணகத்திலே வீற்றிருக்கிறார் என்பதனுடைய அடையாளமாக இருக்கிறது. இந்த அடையாளம்
சிதைப்பட்ட அல்லது தளர்வுற்ற நம்முடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்த நமக்கு பெரிய உதவியாக இருக்கிறது. இரண்டாவதாக, இந்த கல்லறை சொல்லக்கூடிய முக்கியமான செய்தி, அன்பு தோற்பதில்லை. புனித வெள்ளிக்கிழமை அல்லது கல்வாரியிலே இயேசுப்பட்ட அந்த பாடுகளை எல்லாம் தியானிக்கும் பொழுது நமக்கு ஒரு எண்ணம் வந்திருக்கும். இயேசு அன்பு செலுத்துவதிலே சிறப்பான ஒரு மனிதராக இருந்தார். எல்லோரையுமே ஓடி ஓடி அன்பு செய்தார். ஆனால் எல்லோருமே அவருடைய அன்பை தூக்கி எறிந்து விட்டார்கள். இயேசுனுடைய அன்பு என்பது தோற்றுப்போன அன்பாக மாறிவிட்டது என்று. ஆனால் உண்மையிலேயே இயேசுனுடைய அன்பு தோற்று போகவில்லை. அதாவது இயேசு சீடர்களை தன்னோடு வைத்திருந்தார். அவர்கள் மீது ஆழ்ந்த அன்பு செலுத்தினார். அவர்கள் தகுதியற்றவர்களாக இருந்தபோதும் கூட பேதுருவை அழைத்த போது சொல்கிறார், ஆண்டவரே, என்னை விட்டு அகன்று போகும், நான் தகுதியற்றவன் என்று சொல்லுகிறார். அப்படி இருந்தும் கூட நான் உன்னை மனிதர்களை பிடிப்பவராக்குவேன் என்று சொல்லி அவரை அழைத்தார். இதுபோல சுங்கச்சாவடியிலே, இந்த சமுதாயத்திலே பின்தள்ளப்பட்ட சூழலிலே இருந்தவர்களை எல்லாம் சென்று அழைத்து நண்பர்களாக்கினார். ஆனால் இயேசுவுக்கு ஆபத்து என்று வந்த பொழுது அந்த அன்பு காட்டிய நபர்கள் அவரோடு இருக்கவில்லை. அதுபோல பார்வையில்லாமல் இருந்தவர்கள் மீது கரிசனை கொண்டார். மனதளவிலே காயப்பட்டு போய் கிடந்தவர்கள் மீது கரிசனை கண்டார். அவர்களையெல்லாம் அன்பு செலுத்தினார். அவர்களுக்காக குரல் கொடுத்தார். தன்னுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என்று தெரிந்தும் இவர்கள் மீது கொண்ட அன்பினால் அவர் நல்ல செயல்களை எல்லாம் துணிந்து செய்து கொண்டே இருந்தார். இப்படி சமுதாயத்திலே இருந்த பல தரப்பட்டவர்களை, பாவிகளை, வேண்டாம் என்று ஒதுக்கப்பட்டவர்களை, இழிவான தொழில் என்று கருதப்பட்ட தொழில்களை செய்தவர்களை எல்லாம் தேடி சென்று அன்பு செலுத்தினார். ஒரு சிலரை தன்னுடைய சீடர்களாக மாற்றி அழகு பார்த்தார். இப்படி அன்பு செலுத்திய இயேசுனுடைய அன்பு அந்த கல்வாரி மலையிலே தோற்று போனதாக தோற்றமளித்தது. அதாவது யாருமே இல்லை, சீடர்களுடன் இல்லை, அன்பு காட்டியவர்கள் இல்லை, நலன் பெற்றவர்கள் இல்லை, தன்னந்தனி ஆளாக ஒரு புறக்கணிக்கப்பட்ட மனிதராக அவர் அந்த பயணத்தை மேற்கொண்டார். ஆனால் இயேசு உயிர்த்த பின்பு அந்த வெற்றி கல்லறையிலே முதலிலே ஒரு பெண்களுடைய கூட்டம் வருகிறது. அவர்கள் வந்து இயேசு உயிர்த்தெழுந்ததை பார்க்கிறார்கள். அந்த தகவல் தெரிந்ததும் இயேசுனுடைய சீடர்கள் வருகிறார்கள். இன்னும் பலருக்கு அந்த செய்தி போய் சேருகிறது. ஒரு கட்டத்தில் எல்லோரும் மீண்டும் வருகிறார்கள், மீண்டும் ஒருங்கிணைகிறார்கள். அதாவது இயேசுவை விட்டு எல்லோரும் பிரிந்து சென்றதாக அந்த வெள்ளிக்கிழமை ஒரு தோற்றத்தை உருவாக்கினாலும் அந்த வெற்றி கல்லறை அல்லது அந்த இயேசுனுடைய உயிர்ப்பு என்பது இயேசுவை விட்டு பிரிந்து சென்ற எல்லா அன்பர்களையும், சீடர்கள் உட்பட எல்லா அன்பர்களையும் ஒன்று சேர்க்கிறது. வெறும் இயேசுவனுடைய அந்த பழைய அன்பர்களை மட்டும் ஒன்று சேர்த்ததா என்றால் இல்லை. பல புதிய நண்பர்களை, இயேசுடைய அந்த வெற்றி கல்லறை என்பது பல புதிய நண்பர்களை இயேசுவுக்கு உருவாக்கியது. இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் நீங்களும் நானும் இந்த இயேசுடைய நண்பர்களாக இருக்கிறோம். இது எல்லாம் அந்த வெற்றி கல்லறைக்கு பின்பு, அதாவது இயேசுவனுடைய உயிர்ப்புக்கு பின்பு உருவான மாற்றங்கள். ஆகவே வெள்ளிக்கிழமை அந்த புனித வெள்ளி நிகழ்விலே இயேசுவனுடைய அன்பு தோற்று போன ஒன்றாக, புறக்கணிக்கப்பட்ட ஒன்றாக காட்சி தந்தாலும் இந்த வெற்றி கல்லறை உயிர்ப்பு என்பது அதை அப்படியே தலைகீழாக மாற்றி இயேசுவை விட்டு பிரிந்த நண்பர்களை மீண்டும் ஒருங்கிணைத்து புதிய நண்பர்களையும் உருவாக்கிய ஒன்றாக இருந்தது. நம்முடைய வாழ்க்கையிலே நாமும் பல நேரத்திலே உண்மையாக, நேர்மையாக, பல்வேறு தியாகங்களுக்கு மத்தியிலே அன்பு காட்டுகிறோம். நம்முடைய அன்பானது பிறரால் நிராகரிக்கப்படும் பொழுது அல்லது தேவை முடிந்ததும் நம்மை புறக்கணிக்கும் பொழுது நாம் சோர்ந்து விடுகிறோம். இனி நான் அன்பு காட்டக்கூடாது, அன்பிற்கு இந்த உலகிலே மதிப்பு இல்லை, அன்பு என்பது எல்லா காலத்திலையும் தோற்று போகக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்று சொல்லி பல நேரத்தில் நம்முடைய அன்பு கலந்த அந்த இதயத்தை கல் நெஞ்சாக மாற்ற நாமே முயற்சி செய்கிறோம். ஏனென்றால்
அன்பு தோற்கிறது அல்லது உண்மையான அன்பு என்பது தோற்றுவிடும் என்ற ஒரு நம்பிக்கையில்தான் இப்படிப்பட்ட செயல்களிலே நாம் ஈடுபடுகிறோம். இயேசுவினுடைய வெற்றி கல்லறை நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன என்றால், அன்பு என்னைக்குமே தோற்று போகாது. நீ உண்மையான அன்பு செலுத்தினால் அது தோற்று போவது போல, உன்னுடைய அன்பு புறக்கணிக்கப்படுவது போல ஒரு காட்சி தந்தாலும் காலம் கடந்தாவது உன்னுடைய அன்பானது இந்த சமூகத்தால், நீ அன்பு செய்த மனிதர்களால் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்படும். இயேசுனுடைய அன்பு புறக்கணிக்கப்பட்டது போல தோன்றினாலும் அந்த இயேசுனுடைய உண்மையான அன்பு என்பது அவருக்கு பல புதிய நண்பர்களை, சீடர்களை தருவதாக இருந்தது. அன்பு தோற்பதில்லை. அதற்கு அந்த வெற்று குகையே, வெற்று கல்லறையே சாட்சியாக இருக்கிறது. மூன்றாவதாக, நீதி சாவதில்லை என்னும் செய்தியை இந்த வெற்று கல்லறை நமக்கு சொல்லுகிறது. இயேசுடைய அந்த பணிக்காலத்திலே இயேசு பல நல்ல காரியங்களை செய்து கொண்டே இருந்தார். இடைவிடாத பணியை அவர் மேற்கொண்டார். அந்த யூத தலைவர்களெல்லாம் இயேசுவை பார்த்து, இவன் பேய்களுடைய தலைவனை வைத்து பேய்களை ஓட்டுகிறான், இவன் கடவுளுக்கு எதிராக பேசுகிறான், குழப்பத்தை ஏற்படுத்த அல்லது அரசுக்கு எதிராக செயல்பட முயற்சிக்கிறான், இவன் ஒரு போசன பிரியன், மனநலம் பாதிக்கப்பட்டவன், இப்படியெல்லாம் பல விஷயங்களை இயேசுவின் மீது அவதூறாக பரப்பினார்கள். இயேசுவின் மீது பழியை போட்டார்கள். ஆனால் இயேசு அதற்கு மறுப்பு தெரிவித்து ஒவ்வொரு சூழலிலும் அதற்கான விளக்கங்களை கொடுத்து அவர் தன்னுடைய பணியை தொடர்ந்து முன்னெடுத்து சென்றார். பிலாத்துவினுடைய முன்னாலே இயேசுவை கொண்டு வந்து யூதர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இயேசு தவறு செய்தார், நாங்கள் தான் அதற்கு சாட்சிகள் என்று சொல்லி ஒரு சிலர் முன்வந்து இயேசுவின் மீது அவதூறை சொல்கிறார்கள். உடனே அந்த பிலாத்து இயேசுவுக்கு மரண தீர்ப்பு கொடுக்கிறான். மரண தீர்ப்பு கொடுத்ததுமே அந்த தீர்ப்பை அவர்கள் நிறைவேற்றி விடுகிறார்கள். சிலுவையிலே இயேசு கொல்லப்படுகிறார். அந்த வெள்ளிக்கிழமை அந்த இயேசுவுடைய சிலுவை சாவு எப்படிப்பட்ட ஒரு தோற்றத்தை கொடுத்தது என்றால், நீதிக்கு விலை இல்லை, நீதி சாகும். அதாவது எங்கு 4-5 பேர் ஒன்றாக சேர்ந்து வருகிறார்களோ, 4-5 பேர் ஒன்றாக இருந்தால் எவ்வளவு பெரிய நீதியையும் சாகடிக்கலாம், எவ்வளவு பெரிய நல்ல மனிதனையும் இவன் குற்றவாளி, இவன் மோசமானவன் என்று தீர்ப்பு எழுதி வைக்கலாம் என்னும் ஒரு செய்தியை அங்கு உருவாக்குகிறது. அதாவது 4-5 பேர் அல்லது பணம் படைத்தவர்கள், வலிமை படைத்தவர்கள் ஒன்று சேர்ந்தால் நல்லவனை கெட்டவனாக மாற்ற முடியும், நீதியை சாகடிக்க முடியும். அது அவ்வளவு கஷ்டமான செயல் அல்ல என்பதை அன்று அவர்கள் காட்டுகிறார்கள். அதற்கு அந்த பரபாவுடைய நிகழ்வு மிக சிறந்த முன்னுதாரணமாக இருக்கிறது. பரபா என்பவன் குற்றவாளி, அவன் தண்டிக்கப்பட வேண்டியவன். ஆனால் அந்த அரசவையிலே உள்ள அந்த பெரிய மனிதர்கள் எல்லாம் ஒன்று கூடி பரபாவை விடுதலை செய்யும், பரபாவை விடுதலை செய்யும் என்று சொல்லி குரல் கொடுத்து மோசமான ஒரு மனிதனை, தண்டிக்கப்பட வேண்டிய மனிதனை ஒன்றாக இணைந்து குரல் கொடுத்து காப்பாற்றி விடுகிறார்கள். அதே நேரத்திலே காப்பாற்றப்பட வேண்டிய, வாழ வைக்கப்பட வேண்டிய இயேசுவை சிலுவையில் அறையும் என்று சொல்லி சிலுவையில் அறைய வைக்கிறார்கள். அதை பார்த்து கொண்டிருந்த எல்லா மனிதர்களுடைய இதயத்திலும் என்ன ஒரு செய்தி போய் சேர்ந்திருக்கும் என்றால், 4 பெரிய மனுஷங்க சேர்ந்தா எவ்வளவு பெரிய நீதியையும் உருகுலைத்து விடலாம். இந்த உலகத்தில் நீதிக்கு விலை இல்லை. அந்த பணம், செல்வாக்கு, பெரிய மனிதர்களுடைய தொடர்பு, இதுதான் பெருசு, நீதி என்பது சிறுசு என்னும் ஒரு செய்தியை எல்லோரும் பெற்றார்கள். குறிப்பாக அந்த இயேசு சிலுவையிலே இறந்த விதம் அதை தெளிவுபடுத்தியது. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், அந்த யூதர்கள் அழகான ஒரு செய்தியை அந்த வெள்ளிக்கிழமை, அந்த புனித வெள்ளிக்கிழமை மற்றவர்களுக்கு சொன்னார்கள். என்ன செய்தி என்றால், இந்த இயேசு தன்னை இறைமகன் என்று சொன்னார், அவர் மெசியா என்று சொன்னார். நாங்கள் அந்த காலத்திலேயே சொன்னோம், அவர் இறைமகன் அல்ல, மெசியா அல்ல, ஊரையே மாற்றுகிறார் என்று சொன்னோம். நீங்கள் யாருமே கேட்கவில்லை. இப்போது பாருங்கள், ஒரு மரண தண்டனை குற்றவாளிக்கு கொடுக்கக்கூடிய எல்லா தண்டனைகளையும் நாங்கள் கொடுத்தோம். ஒரு சாதாரண மரண தண்டனை குற்றவாளி எப்படி துடிதுடித்து சாவானோ
அதே போல தன்னை இறைமகன் என்று சொன்ன அந்த இயேசு துடித்து அந்த சிலுவையிலே செத்து போய்விட்டார். இப்போதாவது நம்புகிறீர்களா? நாங்கள் சொன்னதுதான் உண்மை. இயேசு ஒரு போலியான மனிதர் என்று சொன்னதுதான் உண்மை. இயேசு இறைமகன் என்று தனக்குத்தானே சான்று பகர்ந்தது பொய் என்று ஒரு மிகப்பெரிய செய்தியை அந்த சமூகத்திற்கு அந்த நாளிலே கொடுக்க முயற்சி செய்கிறார்கள். அதாவது இயேசுவின் மீதான அந்த நீதியை, உண்மையை கொன்று தங்களுடைய பொய்தான் உண்மை என்று அவர்கள் அந்த நாளிலே நிலைநாட்ட முயற்சி செய்கிறார்கள். ஆனால் இயேசுவினுடைய உயிர்ப்பு, அந்த வெற்று கல்லறை, இந்த யூதர்கள் சொன்ன செய்தி எல்லாம் பொய் என்பதை நிரூபிக்கிறது. இயேசு சொன்னதுதான் உண்மை, அவர் இறைமகன் என்று சொன்னது உண்மை என்பதை அந்த வெற்றுக்கல்லறை காட்டுகிறது. ஒருவேளை அங்கு அந்த வெற்றுக்கல்லறை இருந்திருக்கவில்லை என்றால், அதாவது இயேசு உயிர்த்தெழவில்லை என்றால் நீதி செத்து போயிருக்கும். 4 பேர் சேர்ந்தா, பணம் இருக்கிற செல்வாக்கு இருக்கிற 4 பேர் சேர்ந்தா எதை வேண்டுமென்றாலும் செய்யலாம், பொய்யை உண்மையாக்கலாம், உண்மையை பொய்யாக்கலாம் என்ற நிலை இந்த வரலாற்றிலே பதியப்பட்டிருக்கும். ஆனால் இயேசுவினுடைய உயிர்ப்பு அதற்கு இடம் அளிக்கவில்லை. எத்தனை பேர் சேர்ந்து, எத்தனை வலிமையானவர்கள் சேர்ந்து நீதியை கொல்ல முயற்சி செய்தாலும், நீதியை அமுக்க முயற்சி செய்தாலும் நீதி சாகாது என்பதை தெளிவாக உயிர்ப்பின் மூலமாக, வெற்றி கல்லறையின் மூலமாக இயேசு நிலைநாட்டினார். 4வது, உயிர்த்த இயேசுவை கல்லறையில் தேட வேண்டாம் என்னும் செய்தியை அந்த வெற்று கல்லறை நமக்கு சொல்லுகிறது. இனி நாம் வாசிக்க கேட்ட அந்த வாசகத்திலே அந்த வெண்ணிற ஆடை அணிந்த வானதூதர்கள் அந்த பெண்களை பார்த்து அழகாக சொல்லுகிறார்கள், உயிரோடு இருப்பவரை கல்லறையில் தேடுவது ஏன்? உயிரோடு இருப்பவரை, உயிர் தெழுந்தவரை ஏன் கல்லறையில் தேடுகிறீர்கள் என்று. அதனுடைய அர்த்தம் என்ன என்றால், உங்களுடைய இயேசு உயிரோடு இருக்கிறார், அவர் உயிர் பெற்று விட்டார், தான் சொன்னபடி 3ஆம் நாள் உயிர் தெழுந்து விட்டார், அவரை ஏன் கல்லறையில் தேடிக்கொண்டிருக்கிறீர்கள் என்று தெளிவாக கேட்கிறார். இன்றைக்கு பல நேரத்தில் அந்த உயிர் தெழுந்த இயேசுவை கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் எங்கு தேடுகிறோம் என்றால் கல்லறைகளில் தேடுகிறோம். அதாவது எங்கு இயேசு இருப்பதில்லையோ அங்கு நாம் அவரை தேடுகிறோம். எங்கு நம்முடைய நாதர் இயேசு இருப்பாரோ அல்லது அவர் எங்கு பிரசன்னமாயிருக்கிறாரோ அங்கு நாம் அவரை தேடுவதே கிடையாது. இது நம்முடைய சிறப்பு அம்சங்களில் ஒன்றாக இன்று மாறி வருகிறது. உயிர்த்தெழுந்த இயேசு, இந்த கல்லறையிலிருந்து வெளியே வந்த இயேசு நேரடியாக எங்கு சென்றார்? விண்ணகத்திற்கும் செல்லவில்லை, தந்தையாக இறைவனை தேடியும் செல்லவில்லை, வேற எங்கேயுமே எதிரிகளை பழிவாங்க செல்லவில்லை. அவர் மீண்டும் அந்த மக்களோடு கலந்து விடுகிறார். குறிப்பாக சீடர்களை சுற்றி வருகிறார், அவர்களுடைய நம்பிக்கையை பலப்படுத்துகிறார், பணிவாழ்விற்கு அவர்களை தயார்படுத்துகிறார். அதாவது சாவிலிருந்து உயிர் தெழுந்த, அந்த கல்லறையிலிருந்து வெளியே வந்த நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்து அவர் மக்களோடு ஒன்றாகி விடுகிறார், மக்கள் மத்தியிலே மீண்டும் வருகிறார், அங்கே அவர் காட்சி கொடுக்கிறார். ஆகவே உயிர்த்த ஆண்டவர் நேராக வந்தது மக்கள் மத்தியிலே. ஆகவே மக்கள் மத்தியிலே தான் நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். எங்கெல்லாம் அன்பு மதிக்கப்படுகிறதோ, எங்கெல்லாம் உண்மையான அன்பு இருக்கிறதோ அங்கெல்லாம் இயேசு பிரசன்னமாகிறார். எங்கெல்லாம் மன்னிப்பு இருக்கிறதோ, இவன் என்னுடைய எதிரி, எனக்கு துரோகம் செய்து விட்டான், இருந்தாலும் நான் மன்னிக்கிறேன் என்று எங்கெல்லாம் மன்னிப்பு இருக்கிறதோ அங்கெல்லாம் இயேசு இருக்கிறார். எங்கெல்லாம் பகிரப்படுகிறதோ, எனக்கு தேவைதான், இருந்தாலும் என்னை விட அதிக தேவையுள்ள நபராக இவர் இருக்கிறார், ஆகவே என்னிடம் இருப்பதை அவரோடு பகிர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மனிதர்கள் மத்தியிலே, நினைக்கக்கூடிய மனிதர்கள் வாழும் அந்த இடத்திலே இயேசு பிரசன்னமாக இருக்கிறார். இப்படி அன்பு, நட்பு, பகிர்தல் போன்ற நல்ல விஷயங்கள் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் இயேசு இருக்கிறார். ஆனால் பல நேரத்திலே அன்புக்கு மத்தியிலே, பகிர்தலுக்கு மத்தியிலே, தியாகத்துக்கு மத்தியிலே நாம் கடவுளை, இயேசுவை தேடுவதற்கு பதிலாக எங்கு அவர் இருக்க மாட்டாரோ அங்கெல்லாம் தேடிக்கொண்டே இருக்கின்றோம். ஒரு வீட்டில் ஈஸ்டர் தினத்தன்று நல்ல ஒரு உணவில்லாமல் கிட்டத்தட்ட அந்த பிள்ளைகள்
2 வேளை உணவோடு இருக்கிறார்கள், பசியோடு இருக்கிறார்கள். அந்த குடும்ப தலைவரிடம், ஏன் உங்களிடம் பணம் இல்லையா, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறீங்களா என்று கேட்டபொழுது அவர் சொன்னார், இல்லை இல்லை, பணமெல்லாம் இருக்கிறது, நாங்கள் எல்லாவற்றையுமே சேர்க்கிறோம். நாங்கள் எல்லோரும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட திருத்தலத்திற்கு நாங்கள் சென்று, குடும்பத்தோடு சென்று அங்கு சில வாரங்கள் செலவிட வேண்டும் என்று ஒரு முடிவு செய்து இருக்கக்கூடிய பணத்தை எல்லாம் திரு யாத்திரைக்காக சேர்த்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார். இந்த குடும்பத்தில் பேசிய பொழுது அங்கே ஒரு பாட்டி இருக்கிறார். அந்த பாட்டிக்கு தேவையான மருந்துகள் வாங்கி கிட்டத்தட்ட 6 மாதங்கள் ஆகி இருந்தன. அரசு மருத்துவமனையிலே இலவசமாக கிடைத்த மருந்துகளை பயன்படுத்தினார். அதே நேரத்தில் மருந்தகங்களில் வாங்கக்கூடிய அந்த மருந்துகளை மகன் வாங்கி கொடுக்கவில்லை. காரணம், திருத்தலத்திற்கு செல்வதற்காக பணம் சேர்க்கிறார். இந்த பிள்ளைகளிடம் கேட்டபொழுது கடந்த சில மாதங்களாகவே அவர்களுக்கு தேவையான உணவு கொடுக்கப்படவில்லை, அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் நிறைவேற்றி தரப்படவில்லை. அந்த வீடு என்பது கிட்டத்தட்ட ஒரு வதை சாலையாக, ஒரு வதை கூடமாக இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் திருத்தலம் செல்வதற்காக பணம் சேர்க்கிறார்கள். குறிப்பாக அந்த குடும்ப தலைவர் பணம் சேர்க்கிறார். அதாவது, நீ உன்னுடைய பிள்ளைகளை பட்டினி போட்டு உன்னை பெற்ற தாய்க்கு ஒரு மருந்து வாங்கி கொடுக்காமல் அந்த தாயை துயரப்படுத்தி நீ வந்து என்னை பார் என்று கடவுள் சொல்கிறாரா என்றால் நிச்சயமாக இல்லை. அவர் சொல்வது, மனிதர்கள் மத்தியிலே தான் நான் இருக்கிறேன், உறவின் மத்தியிலே தான் நான் இருக்கிறேன் என்று சொல்கிறார். அங்கேதான் அவர் இருக்கிறார். பல நேரத்தில் மனிதர்கள் மத்தியிலே, உறவுகள் மத்தியிலே கடவுளை தேடாமல் அவர் எங்கு இருக்க மாட்டாரோ அல்லது அவர் எதை விரும்ப மாட்டாரோ அங்கே தேடுகிறோம். அதை நாம் செய்தவர்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். ஆகவே நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். நாம் உயிர்த்த ஆண்டவரை எங்கு தேடிக்கொண்டிருக்கிறோம்? இனி வரும் காலங்களிலாவது உயிர்த்த ஆண்டவரை மனிதர்கள் மத்தியிலே தேடுவோம். அந்த வெற்றி கல்லறை நமக்கு சொல்லக்கூடிய செய்தி இதுதான். இயேசு உயிர்த்தார், மக்களோடு மக்களாக இருக்கிறார். நீ அந்த இயேசுவை வணங்க வேண்டுமென்றால், அந்த இயேசுவை உணர வேண்டுமென்றால் மக்களின் மத்தியிலே, உறவுகளின் மத்தியிலே அவரை தேடி என்று